வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எரர் பேஸ்ட் SQL இன்ஜெக்ஷன். ஸோ எரர் பேஸ்ட் SQL இன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து யூனியன் பேஸ்ட் SQL இன்ஜெக்ஷன் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ யூனியன் பேஸ்ட் SQL இன்ஜெக்ஷனில் வந்து நம்ம ஒரு யூனியன் பேஸ்ட் கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு செலக்ட் query மூலிமா நம்ம டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம ரிட்ரைவ் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ சேம் திங் எரர் பேஸ்ட் இன்ஜெக்ஷன்லையும் அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும்னா த்ரூ எரர்ஸ். ஓகே, இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பேக் அண்ட் SQL ஒரு கொரி போகுதுன்னா அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு இன்வேலிட் இன்புட் நீங்கள் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு டேட்டா பேஸ் கிட்டேருந்து ஒரு எரர் வரும். ஓகே, நீங்கள் கொடுத்துருக்க இன்புட் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எரர் வரும். ஓகே, ஸோ அந்த வர எரர் மூலியமாகவே நம்மளோட டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்க சென்சிட்டிவ் டைரக்டரிஸ் லைக் அந்த டேட்டா பேஸோட இன்ஃபர்மேஷன், அதோட டேபிளோட இன்ஃபர்மேஷன், காலம் இன்ஃபர்மேஷன், அதுக்குள்ளே இருக்க டேட்டாஸ், இது எல்லாமே வந்து எரர் மூலியமாகவே நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்ம கொரிஸை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எரர் பேஸ்ட் SQL இன்ஜெக்ஷன்ற ஒரு அட்டாக் வந்து அங்கே அக்கர் ஆகுது. அண்ட் இந்த எரர் பேஸ்ட் SQL இன்ஜெக்ஷனில் வந்து ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராபேக்ஸ் வந்து ட்ராபேக்குன்னு சொல்ல முடியாது. இதை நம்ம வந்து லைக் இது வந்து கொஞ்சம் நம்மளோட அட்டாக்கை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும். எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நார்மலாக வந்து ஒரு யூனியன் பேஸ்ட் SQL இன்ஜெக்ஷன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து குரூப் கான்கேட்லாம் அப்படியே கொடுத்து ஃபுல்லாக டம்ப் பண்ணி ஒரே ஷாட்டில் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக. ஆனால் SQL இன்ஜெக்ஷனில் எரர் பேஸ்ட் SQL இன்ஜெக்ஷனில் வந்து நம்மளால் அப்படி பார்க்க முடியாது. ஒரு டைமுக்கு நம்மளால் ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா பேஸில் வந்து ஒரு 10 டேபிள் இருக்குன்னா அந்த 10 டேபிளுமே உங்களுக்கு ஒரே ஷாட்டில் காட்டாது. எரர் பேஸில் ஒரு டேபிளை ஒவ்வொரு டைம் தான் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, ஸோ அந்த மெத்தட் மூலிமா தான் நம்மளால் இந்த எரர் பேஸ்ட் SQL இன்ஜெக்ஷன் மூலிமா நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, பட் ஆனால் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிரும். பட் ஆனால் ஒரு டைமில் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம கிளியராக ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டோன்ட் வரி, இதை விட நான் இன்னும் கிளியராக ப்ராக்டிக்கல் பண்ணும்போது இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக எரர் பேஸ்ட் SQL இன்ஜெக்ஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே guys, so that's all from my side. So thank you so much for watching this video.